பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பங்கிருக்கிறது என்பதை உணர்த்துகிறார்கள். பெற்றோர்களும் அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல டீச்சர்ஸ் அவர்களும் இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். பெற்றோரை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரீம் 1வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். குடும்பம் என்று வரும்போது முதலிலே மனைவி, பிள்ளைகள், இதுதான் ஒரு குடும்பமாகும். ஒருவருக்கு அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், இதைத்தான் பொதுவாக அஹ்ல் என்று அழைக்கப்படும். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. நரகத்தினுடைய எரி பொருட்களாக பயன்படுத்தப்பட போவது மனிதர்களும் கற்களும் தான். அல்லாஹு தஆலா நரகத்தை மறுமையிலே மூட்டுகிற போது அல்லது எரிக்கிற போது அதை மனிதர்களை கொண்டும் கற்களை கொண்டும் தான் எரிய வைப்பான். அந்த மனிதர்களில் ஒருவராக நீங்கள் இருந்துவிடக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகளும் இருந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை விசுவாசிகளை அழைத்து அல்லாஹ்